வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கை கீரையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முருங்கை மரமே ஒரு அதிசய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை கீரையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. இதில் விட்டமின் சத்துக்களான விட்டமின் ஏ, சி, விட்டமின் இ மற்றும் தாது சத்துக்களும் அதிகமாக இருக்குது. ஆக்சிஜனேற்றிகளை நமக்கு வழங்கி முருங்கைக்கீரை ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை எதிர்த்து போராடி உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்குது. அந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு ஊக்குவித்து நோய் தடுப்பு நடவடிக்கையை ஊக்குவிக்கக்கூடியது முருங்கைக்கீரை. முருங்கை இலைகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பண்புகளுக்கு பெயர் பெற்ற விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ போன்ற அத்தியாவசியமான விட்டமின்கள் எல்லாமே இருக்கு. இதில் விட்டமின் சி தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதுதான் உயிர் சத்துன்னு சொல்லுவோம். அதே நேரம் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ ஆக்சிஜன் ஏற்றிகளாக செயல்பட்டு நம் உடல்களில் இருக்கக்கூடிய செல்களை சேதத்திலிருந்து முன்னாடியே பாதுகாத்து செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ இதனால் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டையும் நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்தி கொண்டு சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இதனால் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது முருங்கை கீரையில் பார்த்தீங்கன்னா குவெர்சடின், குளோரோஜெனிக் அமிலம் மற்றும் பீட்டா கரோட்டின் இருக்கிறதால இதெல்லாமே சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றங்கள். இந்த சேர்மங்கள் நம்மளுடைய உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை பரவ விடாமல் தடுக்கும். பரவிடக்கூடிய செல்களையும் நமக்கு வெளியேற்றும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைச்சி எந்த விதமான நோய்களும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு, குறிப்பாக புற்றுநோய்கள் இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு எல்லாமே நமக்கு முருங்கைக்கீரை உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடியது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் கொழுப்பை குறைக்கக்கூடிய விளைவுகள் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ முருங்கைக்கீரையில் ஆக்சிஜனேற்றிகள் இருக்கிறதால இது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு வெளியேற்றிவிடும். இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற பாதிப்புகள் இல்லாமல் இதயம் துடிப்பு நமக்கு எப்போதுமே சீராக இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அந்த இதய பராமரிப்பை ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அது இதயத்திற்கு வேண்டிய கெட்ட கொழுப்புகள், இதயத்திற்கு தேவைப்படாத கெட்ட கொழுப்புகளை குறைச்சிட்டு இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் மட்டுமே கொடுத்து நம்மளுடைய உடலை பராமரிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு ஒழுங்குபடுத்தக்கூடியது முருங்கைக்கீரை. நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் முருங்கைக்கீரை நன்மை பயக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐசோதியோசைனேட்டுகள் இருக்குது. இது ஒரு சேர்மம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நீரிழிவு எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கு. ரத்த குளுக்கோஸினுடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை வாரத்தில் 2 தடவை சுகர் பேஷண்ட் சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுகள் கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து அவங்க விடுபட்டு விடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து இப்போ இருந்தே முருங்கைக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நலமோடு வாழக்கூடிய அந்த உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு கிடைக்கும். செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. இது செரிமானத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் கூடுதலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது போல அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சீரக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிறதால செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கும் இரைப்பை குடல் நோய்களினுடைய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. சுருக்கமாக சொல்ல முடியும்னா முருங்கைக்கீரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய செரிமான மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே ஆரோக்கியமாக இருக்கும். வயிறு, குடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் வெளியேற்றிவிடும். வயிறில் உணவு செரிக்காமல் தேங்கிவிட்டு பசியின்மை ஏற்படக்கூடிய பிரச்சனை, குடல்களில் கழிவுகள் தேங்கி கொண்டு மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் ஏற்படுவது, வயிற்று வலி, வாயு பிரச்சனை ஏற்படுவது, இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் முருங்கைக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை இரும்பு சத்தினுடைய சிறந்த மூலமாக இருக்கு. இது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை உற்பத்தி செய்யறதுக்கும் அனிமியா அந்த ரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் மிகவும் முக்கியமானது. முருங்கை இலையை நீங்க உட்கொள்வது ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் உங்களோட ரத்தத்தில் அதிகப்படுத்துறதுக்கும் ஒட்டுமொத்த ரத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால உங்களுடைய ரெட் பிளட் செல்ஸ்ல ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் கரெக்டான லெவலில் இருக்கும்போது உடல் உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும்.
இதன் மூலமா உங்களுக்கு வந்து இரும்புச்சத்து பற்றாக்குறை நீங்கிறதால அந்த உடல் வலி, உடல் சோர்வு, மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம் ஏற்படுவது, இந்த மாதிரி அனீமியாவுக்கான அதாவது ரத்த சோகைக்கான அறிகுறிகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து கொடுத்து ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வச்சு, ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்களை முறையான அளவில் பராமரித்து, ரத்தத்தை சுத்திகரித்து, ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே வராமல் முருங்கைக்கீரை உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உடலையும் மனதையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக பராமரிக்கும். தொடர்ந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.